கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் யாருக்கு எழுதப்பட்டது? தெயோப்பிலுவுக்கு. தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டவர் யார்? இயேசுவானவர். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு எதினாலே கட்டளையிட்டார்? பரிசுத்த ஆவியினாலே. தெயோப்பிலு என்பதன் அர்த்தம் என்ன? தேவனுக்கு அன்பானவன். இயேசுவானவர் எதுவரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா எதை உண்டு பண்ணினார்? முதலாம் பிரபந்தத்தை. இயேசுவானவர் எத்தனை நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார்? 40 நாளளவும். இயேசுவானவர் எதன் பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார்? பாடுபட்ட பின்பு. இயேசுவானவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி எவைகளை அவர்களுடனே பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை. தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தவர் யார்? இயேசு. இயேசுவானவர் எவைகளினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே. யோவான் எதினாலே ஞானஸ்நானம் கொடுத்ததாக இயேசு கூறினார்? ஜலத்தினாலே. சீஷர்கள் எதினாலே ஞானஸ்நானம் பெறப்போவதாக இயேசு கூறினார்? பரிசுத்த ஆவியினாலே. இயேசு தம் சீஷர்களிடம் எவைகள் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்? பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் இடம் எது? எருசலேம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எதை விட்டு போகாமல் அப்போஸ்தலர்கள் காத்திருக்க இயேசு கட்டளையிட்டார்? எருசலேமை விட்டு.
யாரிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அப்போஸ்தலர்கள் காத்திருக்க வேண்டும்? இயேசுவிடத்தில். ஆண்டவரே, இக்காலத்திலா டேஸ் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? ராஜ்யத்தை. இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? கூடி வந்திருந்தவர்கள். பிதாவானவர் காலங்களையும் வேலைகளையும் எங்கு வைத்திருக்கிறார்? தம்முடைய ஆதீனத்தில். சோதனை கேள்வி 1. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எத்தனை நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார்? ஏ 10 நாட்கள், பி 20 நாட்கள், சி 40 நாட்கள், டி 50 நாட்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற டேஷ் டேஷ் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. காலங்களையும் வேலைகளையும். எது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று இயேசு கூறினார்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்களிடத்தில் வரும்போது அவர்கள் பலனடைந்து எங்கெல்லாம் இயேசுவுக்கு சாட்சிகளாயிருப்பார்கள்? எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும். பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்களிடத்தில் வரும்போது அவர்கள் எதன் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சிகளாயிருப்பார்கள்? பூமியின் கடைசி பரியந்தமும். யார் பார்த்து கொண்டிருக்கையில் இயேசு உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார்? அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்கள்? இயேசுவை உயர எடுத்துக்கொண்டது எது? ஒரு மேகம். எவைகளுக்கு மறைவாக ஒரு மேகம் இயேசுவை எடுத்துக்கொண்டது? அப்போஸ்தலர்களுடைய கண்களுக்கு மறைவாக. இயேசு போகிறபோது அப்போஸ்தலர்கள் எதை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்? வானத்தை. இயேசு போகிறபோது எத்தனை பேர் அப்போஸ்தலர்கள் அருகே நின்று கொண்டிருந்தார்கள்? 2 பேர். இயேசு போகிறபோது அப்போஸ்தலர்கள் அருகே நின்று கொண்டிருந்த 2 பேர் என்ன வஸ்திரம் தரித்திருந்தார்கள்? வெண்மையான வஸ்திரம். இயேசு உயர எடுத்துக் கொள்ளப்படும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்றவர்கள் யார் என்று வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்த 2 பேர் கூறினர்? கலிலேயராகிய மனுஷர். கலிலேயராகிய மனுஷரிடத்தினின்று இயேசுவானவர் எங்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்?
வானத்துக்கு. எவைகளுக்கு முன்பாக இயேசுவானவர் வானத்துக்கு எழுந்தருளிப் போனார்? கலிலேயராகிய மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக. உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு அப்படியே டேஷ் வருவார். மறுபடியும் எருசலேமுக்கு சமீபமாய் இருக்கிற மலையின் பெயர் என்ன? ஒலிவ மலை. ஒலிவ மலைக்கும் எருசலேமுக்கும் இடையேயான பிரயாண தூரம் எவ்வளவு? ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். சீஷர்கள் எங்கிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள்? ஒலிவ மலையிலிருந்து. ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்பது எவ்வளவு? ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தொலைவு. சீஷர்கள் எருசலேமுக்கு வந்தபோது எங்கு ஏறினார்கள்? மேல் வீட்டில். அல்பேயுவின் குமாரன் பெயர் என்ன? யாக்கோபு. சோதனை கேள்வி 2. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எங்கே காத்திருங்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கட்டளையிட்டார்? ஏ நாசரேத்து, பி எருசலேம், சி பெத்லகேம், டி கலிலேயா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சீமோனின் மறுபெயர் என்ன? செலோத்தே. யூதா யாருடைய சகோதரன்? யாக்கோபின் சகோதரன். சீஷர்கள் எல்லாரும் மேல் வீட்டில் எதிலே தரித்திருந்தார்கள்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும். சீஷர்கள் எல்லாரும் மேல் வீட்டில் யாரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்? ஸ்திரீகள், இயேசுவின் தாயாகிய மரியாள், அவருடைய சகோதரர். எருசலேமில் மேல் வீட்டில் சீஷர்களில் எத்தனை பேர் கூடியிருந்தார்கள்? ஏறக்குறைய 120 பேர். 120 பேர் நடுவில் எழுந்து நின்று பேசியவன் யார்? பேதுரு. யூதாஸ் யாருக்கு வழிகாட்டினான்? இயேசுவை பிடித்தவர்களுக்கு. யூதாசை குறித்து முன்னமே சொன்னவர் யார்? பரிசுத்த ஆவி. யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி யாருடைய வாக்கினால் முன்னமே சொல்லியிருந்தார்? தாவீதின் வாக்கினால்.
யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன எது நிறைவேற வேண்டியதாயிருந்தது? வேத வாக்கியம். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு. யார் அவன்? யூதாஸ். யூதாஸ் சீசர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு எதில் பங்கு பெற்றவனாயிருந்தான்? ஊழியத்தில். யூதாஸ் எதினால் ஒரு நிலத்தை சம்பாதித்தான்? அநீதத்தின் கூலியினால். அநீதத்தின் கூலியினால் யூதாஸ் ஒரு நிலத்தை சம்பாதித்து எப்படி விழுந்தான்? தலைகீழாக. அநீதத்தின் கூலியினால் வெடித்தது எது? யூதாஸின் வயிறு. அநீதத்தின் கூலியினால் சரிந்து போனது எது? யூதாஸின் குடல்கள் எல்லாம். யூதாஸின் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போனது யாருக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது? எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும். அநீதத்தின் கூலியினால் வாங்கப்பட்ட நிலம் எது? இரத்த நிலம். எருசலேமில் உள்ள குடிகளுடைய பாஷையிலே இரத்த நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அக்கல்தமா. அக்கல்தமா என்பதன் பொருள் என்ன? இரத்த நிலம். சோதனை கேள்வி 3. பரிசுத்த ஆவி சீஷர்களிடத்தில் வரும்போது அவர்கள் என்ன அடைவார்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? ஏ பாடுகள், பி ஞானம், சி பெலன், டி உபத்திரவம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யூதாசை குறித்து எந்த புஸ்தகத்தில் கூறியிருப்பதாக பேதுரு கூறினார்? சங்கீத புஸ்தகத்தில். சங்கீத புஸ்தகத்தில் எது பாழாக கடவது என்று எழுதியிருப்பதாக பேதுரு கூறினார்? அவனுடைய, அதாவது யூதாசுடைய வாசஸ்தலம். சங்கீத புஸ்தகத்தில் எதை வேறொருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருப்பதாக பேதுரு கூறினார்? அவனுடைய, அதாவது யூதாசுடைய கண்காணிப்பை. இயேசு அப்போஸ்தலர்களிடத்தில் எது முதல் எது வரை சஞ்சரித்ததாக பேதுரு கூறினார்? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் தங்களிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரை. இயேசு தங்களிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் தங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் எதை குறித்து சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பேதுரு கூறினார்?
அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து. யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்க நிறுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். இயேசு உயிரோடு எழுந்ததை குறித்து சீஷர்களுடனே கூட சாட்சியாக நிறுத்தப்பட்டவர்கள் யார்? யோசேப்பு, மத்தியா. பர்சபாவின் மறுநாமம் என்ன? யுஸ்து. யோசேப்பின் நாமங்கள் என்ன? யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறவர் யார்? கர்த்தர். யூதாஸ் என்பவன் இழந்து போனவை எவைகள் என பேதுரு கூறினார்? ஊழியம், அப்போஸ்தல பட்டம். யூதாஸ் என்பவன் இழந்து போன ஊழியத்திலும் அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டவனை தங்களுக்கு காண்பித்தருள முதலில் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தல பட்டத்திற்கு எம்முறையில் தேர்தல் நடந்தது? சீட்டு போடுதல். சீட்டு யாருடைய பெயரில் விழுந்தது? மத்தியா. மத்தியா யாருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான்? பதினொரு அப்போஸ்தலருடனே. சோதனை கேள்வி 4. சீஷர்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கையில் அவரை எடுத்துக்கொண்டது எது? ஏ ஒரு கடும் காற்று, பி ஒரு மின்னல், சி ஒரு அக்கினி ரதம், டி ஒரு மேகம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமேன்.